தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும், பெண்கள் அனைவருக்கும் வரலட்சுமி விரத நோம்பினுடைய வாழ்த்துக்கள். வரலட்சுமி விரதம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நீண்ட ஆயுள் பெற்று வாழவும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடியும், செல்வங்கள் உண்டாகவும், குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படவும் இந்த வரலட்சுமி விரதங்கள் மேற்கொள்ளணும். பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரத விசேஷம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏற்படுகின்ற இந்த விரதமாகும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் வரும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று வரமகாலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களங்கள் உண்டாக பெண்கள் இந்த விரதங்களை கடைபிடிக்கிறார்கள். பொதுவாக வரலட்சுமி நோன்பு என்பது மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த விரதம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் வாழ்வில் மங்களங்கள் நிறைந்திருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அஷ்டலட்சுமியினுடைய அருள்கள் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சீங்கன்னாம 8 லட்சுமிகளினுடைய அருள்களும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்வமேத யாகம் நடத்தினத்துக்கு ஒரு சமமான நிலையில் அந்த வரலட்சுமி நோன்பு ஆகப்பட்டது இருக்கும். கலசங்கள் வைத்து அந்த கலசங்களில் பெண் முகங்களை பாவித்து அதுக்குண்டான பூஜை புனஸ்கார மந்திரங்களை உச்சரித்து பலகார பச்சடிகளை செய்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நோன்பு கயிற்றுடன் இந்த பிரசாதங்களும் கொடுக்க நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களும் வளங்களும் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. அப்படிலாம் விரதம் பண்ண முடியாதவங்க விரதம் நடக்கும் வீட்டில் போய் கலந்துட்டு அந்த பூஜையில் அருள்பாலிங்க. அதுவே வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் என்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.